சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பன்னாரி வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பெண் யானை உயிரிழந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனகராஜ். வணக்கம் கனகராஜ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன. இதற்கிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சத்தியமங்கலம் வனச்சரகத்தைச் சேர்ந்த வனத்துறை ஊழியர்கள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பன்னாரி வனப்பகுதியில் ரோந்து சென்ற போது பவானிசாகர் பன்னாரி சாலையில் சாலையின் கிழக்கு பகுதியில் உள்ள வனத்தில் ஒரு பெண் யானை ஒன்று உடல்நலக்குறைவால் கீழே படுத்து கிடப்பதை கண்டனர். மேலும் அதன் அருகில் அந்த பெண் யானையின் குட்டி யானை 2 மாதமான ஒரு பெண் குட்டி யானையும் தாயை சுற்றி சுற்றி வந்ததை கண்ட வனத்துறையினர் உடனடியாக உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் வனத்துறையினர் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் கால்நடை மருத்துவர் மூலம் யானைக்கு சிகிச்சை அளிக்கும் பணி தொடங்கியது. உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட பெண் யானைக்கு குளுக்கோஸ் மற்றும் ஊசி மருந்துகள் செலுத்தி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அவ்வப்போது அந்த யானைக்கு தண்ணீர் மற்றும் பசும்புல் கொடுக்க வனத்துறையினர் முயற்சி செய்தனர். இருப்பினும் அந்த காட்டு யானை உடல்நலக்குறைவால் படுத்து கிடந்ததால் மேலே எழ முடியாமல் தவித்து வந்தது. இதற்கிடையே தாயை பிரிந்த பெண் குட்டி யானையானது தாயின் அருகில் செல்ல முயற்சித்தது. அப்போது வனத்துறையினர் தன் தாய் யானையிடமிருந்து குட்டி யானையை தனியாக பிரித்து 5 அடி ஆழமுள்ள ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்குள் குட்டி யானையை வைத்து அதற்கு லாக்டஜன் போன்ற திரவ உணவுகள் கொடுத்து அதை பராமரித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த காட்டு யானையானது சிகிச்சை பலனின்றி இன்று மதியம் உயிரிழந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்த பெண் குட்டி யானையை மற்ற யானை கூட்டங்களுடன் சேர்ப்பதற்காக இன்று காலை முதல் வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். அப்போது திம்பம் மலை அடிவாரத்தில் உள்ள வனப்பகுதியில் ஒரு யானை கூட்டத்துடன் குட்டி யானையை சேர்க்க முயற்சி செய்த போது அந்த யானை கூட்டம் இந்த குட்டி யானை அழைத்து சென்றதாகவும், மேலும் வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் அந்த யானையை கண்காணித்து ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து தமிழக அரசின் வனத்துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாகு ட்விட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள வனக்குழுவினர் உடல்நிலை சரியில்லாத பெண் யானைக்கு சிகிச்சை அளிப்பதில் தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதால் அவர்களுக்கு மிகவும் இது கடினமான நேரம். அவரது மேலும் அந்த யானையின் 2 மாத குழந்தையை அனுபவம் வாய்ந்த கால்நடை மருத்துவர்கள் குழு கவனித்து வருகிறது என ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.